கோவை மாவட்டத்தில் அமைந்துள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில் இடம்பெற்றுள்ளது கோவை குற்றாலம். குளிர்ந்த நீரினை பீச்சி அடிக்கும் இந்த நீர்வீழ்ச்சியில் கோடை காலங்களில் சுற்றுலா பயணிகளின் கூட்டத்திற்கு குறைவிருக்காது. சிறு சிலுவென்று ஓடி வரும் ஓடையில் நீராட சென்னை உட்பட பல்வேறு பகுதிகளில் இருந்தும் மக்கள் படையெடுப்பர். நெல்லை குற்றாலத்தின் தங்கையாக பார்க்கப்படும் கோவை குற்றாலத்திற்கு குடும்பமாகவும் நண்பர்கள் குழுவுடனும் அணிவகுக்கின்றனர் சுற்றுலா பயணிகள். இங்க வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, வெயிலுக்கு நல்லா இருந்துச்சு, தண்ணி ரொம்ப ஜில்லுன்னு சூப்பராக இருந்துச்சு, அதனால முதுகு வலி எல்லாம் நல்லா ரிலீஃபாக இருந்துச்சு, நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸோட வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சம்மர் இங்கே ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயில் தாங்க முடியல, ஆனால் மேலே வந்துட்டு நல்லா தண்ணி நல்லா கூலாக இருக்குது. ஸோ நல்லா என்ஜாய். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நீர்வீழ்ச்சி வரை சுற்றுலா பயணிகளின் வாகனங்கள் சென்றன. தற்போது சுற்றுலா பயணிகளின் வாகனங்கள் தடுக்கப்பட்டு வனத்துறை வாகனங்கள் மூலம் நீர்வீழ்ச்சிக்கு செல்ல ரூபாய் 50 வசூலிக்கப்படுகிறது. அதேபோல 15 ரூபாயாக இருந்த நுழைவு கட்டணம் 50 ரூபாயாக அதிகரித்துள்ளது சுற்றுலா பயணிகளுக்கு வருத்தத்தை தந்துள்ளது. சென்னை விட அதிகமான கட்டணம் மாதிரி தான் இருக்கு எங்களுக்கு. ஏன்னா வந்துட்டு சென்னையில் மீட்டர் ஆட்டோ இருக்கு, எங்க போகணுன்னாலும் எங்களுக்கு மீட்டர் ஆட்டோ இருக்கு. அண்ட் இங்கே வந்துட்டு இந்த ஃபால்ஸ்க்கு போகிறதுக்கு இங்கேருந்து கொஞ்சம் நியரஸ்ட்டாக விடுறாங்க, அதுக்கு தனியாக பே பண்ண சொல்கிறாங்க. தனியாக கார் பார்க்கிங்கு தனியாக பே பண்ணணும். திருப்பி அவங்க இட்டுட்டு வந்து அந்த கார் பார்க்கிங் ஆண்டியே எங்களை விட்டுறாங்க. இருந்தாலும் அங்கேருந்து கொஞ்சம் தொலைவு நடக்கணும் நாங்கள் ஃபால்ஸுக்கு போகிறதுக்கு. ஏன்னா இந்த கட்டணம் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதிக மெம்பர்ஸ் வந்தோம்னா இன்னும் அதிகமாக தான் பே பண்ண வேண்டியது வரும். சுற்றுலா பயணிகளை கவர்வதற்காக உருவாக்கப்பட்ட தொங்கு பாலமும் தற்போது பயன்பாடில்லாமல் போய்விட்டது. தொங்கு பாலத்தில் நடக்கலாம் என்ற ஆர்வத்தில் கோவை குற்றாலம் வரும் சுற்றுலா பயணிகளுக்கு பாதை பழுதாகியுள்ளது என்ற வனத்துறையின் அறிவிப்பு பலகை ஏமாற்றத்தை தருகிறது. இங்க வெயில் நம்ம ஏரியாவில் பயங்கர வெயில். இங்க வந்ததுல இருந்து கொஞ்சம் நல்லா காலையில வந்தோம், நாங்க வீட்டுக்கு போறக்கே மனசு இல்லை. வெயிலுக்கு இங்க வந்து உடம்பு ஜில்லுன்னு நல்லா கூலிங், ஐஸ் தண்ணி மாதிரி இருக்கு உள்ள மேல. ஒரு சில குறைபாடுகளை களைந்து விட்டால் கோவை குற்றாலத்திற்கு வருவோரின் எண்ணிக்கை பல மடங்கு உயரும். கோடையை ஒட்டி சுற்றுலா தலங்களை தேடி மக்கள் ஓடிக்கொண்டிருக்கும் சூழலில் கோவை குற்றாலம் போன்ற பகுதிகளை ஊக்குவிக்க வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாகவும் உள்ளது. சத்தியம் செய்திகளுக்காக கோவையில் இருந்து ஒளிப்பதிவாளர் ஞானசேகரன் உடன் சுஜய் ஆனந்த்.